ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மட்டன் குழம்புக்கு தேவையானது வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மட்டன், அப்புறம் வெங்காயம், பல்லாரி ஒரு 4 பல்லாரி, சின்ன பல்லாரி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு தக்காளி, உருளைக்கிழங்கு, நாங்கள் உருளைக்கிழங்கு இங்கே போடுவோம், உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிப்பொடி, கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு வந்து பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம் இவ்வளோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வத்தப்பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் அரைமுறி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிறத ஃபுல்லாக தாளிக்கிறதுலாம் போட்டுடலாம். பெருஞ்சீரகம், லவங்கம், அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டாச்சு. கறி குழம்புக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், அதனால் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பல்லாரி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தால தக்காளி போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதக்கிட்டு இப்போ மசாலா பொடிகள் எல்லாம் போட்டுடலாம். வத்தப்பொடி போட்டாச்சு, மல்லிப்பொடி போட்டாச்சு, கரம் மசாலா, மல்லிப்பொடி, வத்தப்பொடி எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். மஞ்சள் பொடி நான் காமிக்கல, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டால் தான் நல்லது. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கூட மட்டை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தான் கறி குழம்புக்குலாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனையும் உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். இப்போ மட்டனையும் உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இப்படி ஒருத்தருக்கு செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். அப்படியே குக்கரில் மூடி வச்சிடணும். மட்டன் வந்து ரொம்ப முந்திரக்கூடாது. இந்த கரெக்டான அளவுக்கு, கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு கரெக்டான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம் குக்கரை. கருவேப்பிலை மல்லியில் போட்டு மூடி வச்சிடலாம். கருவேப்பிலை மல்லியில் போட்டாச்சு, மூடி வச்சிடலாம். ஒரு 6-7 விசில் வரட்டும். அந்த பிறகு இறக்கி பார்க்கலாம். பாருங்கள், விசில் வந்துட்டு இறக்கிடலாம். பாருங்கள், செமையாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. செமையாக ரெடி ஆகிட்டு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.